கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை மீண்டும் ஜெபிமா ஆக்டர் சேனல் மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் இருக்கிறதான லாங் வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். கூடி சீக்கிரத்தில் வந்து லைவ் போடலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சிருக்கோம். நிச்சயமாக வந்து அந்த லைவ் மட்டும் தடங்களாகிட்டே இருக்கு. இருந்தாலும் ஆண்டவர் கூடி சீக்கிரத்தில் அந்த லைவ் போடுறக்கு ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறேன். இப்போ கொஞ்ச நாட்களாகவே நம்ம அந்த வசனங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஸோ இன்றைக்கு நம்ம எதற்காக நம்ம வந்து அந்த விசுவாச வசனங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருமண தடையுள்ளவர்கள் சொல்ல வேண்டிய விசுவாச வசனங்கள். ஸோ திருமண தடைக்கு நிறைய பேர் வந்து ப்ரேயர் ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கீங்க. திருமண தடையா நிறைய பேரும் இருக்கீங்க. ஸோ அந்த திருமண தடை உள்ளவர்கள் வந்து நம்ம விசுவாச அறிக்கையா நம்ம சொல்லும் போது நிச்சயமா ஆண்டவர் வந்து இந்த இருக்க வருடத்துலையும் கூட, இந்த மீதி இருக்கதான இந்த வருடத்துல இருக்க மீதி இருக்க அந்த நாட்களையும் கூட ஆண்டவர் அந்த திருமண காரியத்தை கைக்கூடி வர செய்வார். ஸோ அந்த விசுவாசம் எங்களுக்கு இருக்கு. கிட்டத்தட்ட இதுல 30க்கும் மேற்பட்டதான வசனங்கள் இருக்கு. ஸோ இந்த வசனத்தை வந்து ஒரு ஸ்லோகன் மாதிரியோ இல்லை கடனோ சொல்லாம இந்த வசனத்துல ஜீவன் இருக்கு. அது விசுவாசத்தோட உங்க நாவல இருந்து அறிக்கை இடுங்க. நிச்சயமா அது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமா இருக்கும். இந்த வசனம் எதுவும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்க அந்த வசனத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்றோம். முதலாவது நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 40ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடத்தில் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். சோ இந்த திருமண காரியங்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு சில பேருக்கு உடனே நடக்கலாம், ஒரு சில பேருக்கு வருடங்கள் ஆகலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து, ஆனா அந்த ஆண்டவருடைய சித்தத்தின்படி அந்த கணவன் மனைவி அந்த சம்பந்தப்பட்ட மணமகன் மணமகள் வந்து இணையணும். ஸோ அதுக்கு வந்து ஆனா ஆண்டவர் சித்தம் இல்லாம இணைஞ்சு அதுல வருஷம் வேஸ்ட் பண்ணி தேவையில்லாம போறதுக்கு அதுக்கு ஒரு சில நேரம் கொஞ்சம் நாட்கள் காத்து இருந்து கூட ஆண்டவர் சித்தத்தின்படி அந்த காரியம் நடக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்லது. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கான பொறுமையுடன் காத்திருந்தேன், நீங்க என்கிட்ட சாய்ந்து என்னோட கூப்பிடுதலை கேட்கிறீங்க அப்படின்னு சொல்லுங்க. இதே விஷயத்தை பிசாசு, ஒருவேளை உங்களுடைய திருமண தடை வந்து பிசாசு, உனக்குலாம் திருமணமா ஆகாது, உனக்கு இவ்வளவு வயசாச்சு, 30 வயசாச்சு, 40 வயசாச்சு, 25 28 வயசாயிடுச்சு, உனக்குலாம் இதாகாது அது இதுன்னு சொல்லிச்சுன்னா, கர்த்தருக்காக நான் பொறுமையோட காத்திருக்கேன்ப்பா, அவர் என்னுடைய கூப்பிடுதலை வந்து அவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை வந்து உங்களுடைய பூஸ்டப்காகவும் சரி, பிசாசை எதிர்த்து பேசுறதுக்காகவும் இந்த வசனத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எரேமியா 29ஆம் அதிகாரம் அதோட 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த ரொம்ப அருமையான வசனம். என்ன அப்படின்னா ஆண்டவரே சொல்றாரு, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி உங்கள் பேரு நினைத்திருக்கிற நினைவுகளை அறிகிற தேவன், நம்முடைய இதயத்தின் நினைவுகளை அறிகிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். நீங்க இப்ப இந்த இடத்துல நீங்க சொல்லணும், இந்த இடத்துல திருமண தடைகளுக்கு காரணம் யார் இருப்பா அப்படின்னா, ஒண்ணு பக்கத்து வீட்டுக்காரனா இருப்பான், இல்லைன்னா சத்துருவா இருப்பான், பிசாசுவா இருப்பான். வேற யாருமே உங்க தடைக்கு காரணமா இருப்பாங்க. இப்ப ஆண்டவர் காரணமா இருக்க மாட்டாரு. ஏன் அப்படின்னா இவங்க தான் காரணமா இருப்பாங்க. அப்படிங்கும் இந்த இடத்துல நீங்க சொல்லணும், அவர் என் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, அது தீமைகளுக்கு அல்ல, அது வந்து சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை அப்படின்னு நீங்க வந்து சத்துருவை பார்த்து உங்களுக்கு விரதமா எலும்புதான் அந்த பிசாசை பார்த்து நீங்க சொல்லணும். இந்த இடத்துல அந்த விசுவாசத்தோட தைரியமா நீங்க சொல்லணும், அவர் வச்சிருக்காருப்பா, என்ன என் இருதயத்துல நான் என்னென்ன யோசிக்கிறனோ என்ன நினைக்கிறனோ ஆண்டவர் நினைச்சு வச்சிருக்காரு, குறித்த காலம் வரும்பொழுது அவர் எனக்கு நிறைவேற்றுவார் அப்படின்ட்டு அந்த விசுவாசத்தோடு நீங்க சத்துருவை பார்த்து நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாகவே இந்த வருடத்துல, இந்த 2026ஆம் வருடத்திற்குள்ள ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில ஒரு ஏற்ற துணை ஆண்டவர்கள் கொடுப்பாங்க நாங்க விசுவாசிக்கிறோம். அடுத்து நம்ம வாசிக்கலாம் நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நெடுநாளாய் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். ஸோ உண்மையாலுமே வந்து இந்த திருமண தடைக்கு வந்து நெடுநாளா ஒரு 7 வருஷம் 8 வருஷம் கூட இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் காத்திருக்காங்க. ஏன் ஒரு சில பேர்லாம் 10 வருஷம் 15 வருஷம் கூட காத்திருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இருதயத்தை வந்து இழைக்கும் போது ஆண்டவர், ஆனா நீங்க சொல்லுங்க, ஆனா விரும்பினது ஆண்டவரே உமக்கு சித்தமா நீங்க விரும்பினது வரும்போது அது ஜீவ விருட்சம், ஜீவ விருட்சத்துக்கும் வந்து நிகரே இல்லை. ஸோ அப்படிப்பட்டதான ஒரு விருட்சத்தை நீங்க எனக்கு தரப்போற அப்படியா. ஒருவேளை நான் நெடுநாளா காத்திருக்கேன், அது என்னுடைய இருதயத்தை இழைக்க பண்ணது உண்மைதான். நீங்க பிசாசை
பார்த்து கூட சொல்லுங்க. ஏன்னா அவன் வந்து கிண்டல் பண்ணுவான், நீ 2 நாளா காத்திருக்க, உன் இருதயமே இழைச்சு போச்சு, இதுக்கு மேல ஒண்ணு இல்லை. ஆனா அப்ப சொல்லுங்க, ஆனா ஆண்டவர் எனக்காக, ஆண்டவரே ஆண்டவர் எனக்காக நான் விரும்பினது ஜீவ விருச்ச மாதிரி இருக்கிறக்கா ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி இருக்கார் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 128ஆம் சங்கீதம் முதல் அந்த 6 வசனங்கள் நம்மளுக்கு எல்லாமே எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சதான ஒரு அதிகாரம். இது எல்லாருடைய கல்யாணத்துக்கும் நம்ம யூஸ் பண்ற வசனம். நாங்க விசுவாசிக்கிறோம் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு நிச்சயமாகவே இந்த வீடியோ நீங்க பார்த்து கொஞ்ச நாட்களே ஆண்டவர் அன்னைக்கே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஒரு திருமணம் வரணும் ஆண்டவர் கொடுப்பாங்க விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை நம்ம இதை அறிக்கை பண்ணி நம்ம நாவனால சொல்லுவோம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிவு மர கஞ்சுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். இந்த இடத்துல எப்படின்னா உங்களுக்கு இந்த திருமணமே ஆகல, உண்மைதான் திருமணம் ஆகல, நீங்க திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஒருத்தர் அநேக விதமா பிசாசத்தை உங்களை தடைகள் கொண்டு வந்துகிட்டே இருக்கிறான். ஒரு சில மனிதர்கள் உங்க உறவினர்களா இருக்கட்டும், அவங்க கூட உங்களுக்கு ஒரு சில அலையன்ஸ்ல ஒரு சில பேர் நல்ல என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடும். அதெல்லாம் தடுத்து நிறுத்துற மனிதர்கள் இருக்கான் செய்யறாங்க. ஆனா உங்களுக்கு திருமணமே நடக்கல. ஆனா அந்த நேரத்துல நீங்க சொல்லணும், இந்த சங்கீதம் 127 சங்கீதம் சொல்லணும், நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன். நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறதுனால அவரு எனக்கு வந்து நிச்சயமா எனக்கு திருமணத்தை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்து 2ஆம் வசனம் பார்த்தோம்னா என் கைகளின் பிரயாசத்தை நான் சாப்பிடுவேன், எனக்குரிய பலனை ஆண்டவர் நிச்சயமா எனக்கு தருவாங்க. நான் எனக்குரிய பலன் திருமணங்கிறது வந்து ஆண்டவர் எனக்கு மனிதன் தனிமையாயிருப்பார் நல்லதல்ல என்று சொல்லிதான் ஆண்டவர் ஏற்படுத்தின திருமண உறவை ஆண்டவர் எனக்கு தருவாங்க. அடுத்து 3ஆம் வசனத்தை 128 சங்கீதம் 3ஆம் வசனத்துல உன் மனைவி இப்போ நீங்க வந்து ஒரு ஆண் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க அந்த வசனங்களை 4 நாள் அறிக்கை பண்ணலாம். நீங்க இந்த வசனத்தை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படின்னா, என் மனைவி என் வீட்டவர்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள். என் பிள்ளைகள் என் பந்தி சுற்றிலும் ஒளிவு மர கஞ்சுகளை போல் இருப்பார்கள். நீங்க வந்து உங்களுக்கு திருமணமே நடக்கல, ஆனா நீங்க வந்து அந்த ஃபியூச்சரை பார்த்து நீங்க வந்து விசுவாசத்தை அறிக்கை பண்ணும் பொழுது அதை நம்ம எந்த அளவுக்கு விசுவாசத்துல அறிக்கை பண்ணோமோ அந்த அளவுக்கு பிசாசான விற்கப்பட்டு போவான். நம்ம வந்து இதை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு தருவாரு. ஆண்டவர் முதல்ல சொல்லிட்டாரு, உன் நினைவுகள் நான் அறிவுன்னு சொல்லுவோம், இருதயத்தின் நினைவுகள் நான் அறிவுன்னு சொல்லிட்டாரு. அப்படிங்கும்போது அவர் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இந்த வசனம் நம்ம யார் சொல்றோம்னா நம்ம திருமணம் நடக்க ஒரு சூழ்நிலை தான். ஆனா நம்ம இந்த வசனங்களை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் கனப்படுத்துவாரு, பிசாசு வெட்கப்பட்டு போவான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறேன், அதனால அவர் என்னை ஆசீர்வதிப்பார், நீங்க அதை சொல்லலாம். அடுத்து கர்த்தர் சியோனிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாங்க ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்போம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அடுத்து என் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். உங்களுக்கு ஃபியூச்சரை பத்தி நீங்க எப்பவுமே நீங்க நாவல் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் எந்த அளவுக்கு நீங்க நாவல் அறிக்கை பண்றோமோ அந்த அளவுக்கு பிசாசு விற்கப்பட்டு போவான். ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நிச்சயமாகவே 2026ஆம் வருடத்திற்குள்ளாய் உங்களுக்கு ஒரு ஏற்ற துணி ஆண்டவர் கொடுப்பாங்க. சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவன் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாக்கியம் பண்ணுவார். சோ இந்த இடத்துல வந்து திருமண காரியத்தை வாக்கியம் பண்ணிக்கிறது நம்மளுடைய தேவன். சோ நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் சமூகத்தை நம்ம மன மகிழ்ச்சியா இருக்கோமோ நம்மளுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் வந்து அருள் செய்வார். சோ நம்ம இருதயத்துல ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரியான மாப்பிள்ளைகள் வேணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷன்றதை நான் சொல்ல வரல. ஏன்னா அப்படின்னு நம்ம வைக்க கூடாது, ஆண்டவருடைய சித்தத்தின் படிதான் போகணும். ஆனாலும் நம்மளுடைய இருதயத்தினுடைய வேண்டுதல் பெருமூச்சை வந்து ஆண்டவர் கேட்கிறாரு. சோ உங்களுடைய வழிகள் என்ன அப்படிங்கறத ஆண்டவர் கருத்துல ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையா இருங்க. ஏன்னா திருமண காரியத்தை நிச்சயமா ஆண்டவர் தடையில்லாமல் ஆண்டவர் வந்து வாய்க்க பண்ணுவார். சோ இதை நீங்க விசுவாசமா அறிக்கையிடும் போது அது பிரயோஜனமா இருக்கும். அடுத்த வசனம் பார்த்தோம்னா நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம்
5ஆம் வசனம் 6ஆம் வசனம். இதுல என்ன அப்படின்னா நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தப்பு அப்படின்னா நீங்களாவே யோசிக்கிறது, உங்களோட சுய புத்தி. நான் இன்னைக்கு இந்த பெண்ணை பார்க்க நான் போறேன் அப்படின்னு உங்களோட சுய புத்தியில நீங்களே யோசிக்கிறது. அது ஆண்டவர் சித்தமா, ஆண்டவருக்கு அது பிரியமானா உங்களுக்கு அது எதுவுமே தெரியாது. கடைசியில என்ன சொல்லுவீங்க தெரியுமா? கல்யாணம் முடிஞ்சு எப்படி கல்யாணம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் நல்லா வாழுவீங்க, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை ஆகும். என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இது ஆண்டவர் சித்தம் இல்ல. எப்ப சித்தம் இல்லங்க பிள்ளைலாம் பிறந்த பிறகு இது ஆண்டருக்கு சித்தம் இல்ல. இந்த திருமண சித்தம் இல்லையோ அப்படின்னு அப்ப யோசிப்பீங்க. நிறைய பேருக்கு எங்களை கேட்கிற கொஸ்டின் அதான், உண்மையில பாஸ்டர் இது வந்து ஆண்டு சித்தம் இல்லையா பாஸ்டர், நான் கல்யாணம் முடிச்சது இப்ப டைவர்ஸ் வரைக்கும் வந்து நிக்க பாஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் கேட்கிற கொஸ்டின் அதான், இது ஆண்டு சித்தம் இல்லையா. முதல்ல நீங்க வந்து உங்க சுய புத்தின் மேல் சாயக்கூடாது, முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்துல நீங்க நம்பிக்கையா இருக்கணும். இப்ப உங்களை ஒரு பொண்ணு பார்க்க போறீங்க, ஒரு மாப்பிள்ளை பார்க்க போறீங்கன்னா நீங்க முதல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க சமூகத்துல ஆண்டு சமூகத்துல உட்காருங்க, முதல்ல உட்காந்து ஆண்டவரே இது உங்க சித்தமா, உங்க சித்தம்னா நீங்க என்கிட்ட பேசுங்க. இல்லைன்னா ஏதாச்சும் ஊழியக்காரர்கள் மூலமா, ஏதாச்சும் ஆவியானவரால் நல்ல ஏவப்படுகிற மனிதர்கள் மூலமா நீங்க என்கிட்ட பேசுங்க. அதாவது எப்படின்னா ஒரு சில பேர் நான் ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்டேன், அவங்க எனக்கு அப்படி சொல்றாங்க. அவங்க ரட்சிக்கப்படாத மனிதர்கள் கூட இருப்பாங்க. ரட்சிக்கப்படாத மனிதர்கள்ட்ட போய் நம்ம அடையாளம் கேட்கறது வேஸ்ட். அது வந்து ஆண்டு சித்தம் இருக்காது. நீங்க ரட்சிக்கப்பட்ட மனிதர்கள் உண்மையாவே ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற மனிதர்களிடத்து நீங்க அடையாளம் கேட்கணும். இதான் எப்பவுமே அதை புரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க மூலமா எனக்கு அடையாளம் தாங்க, இது உங்க சித்தம் தானா, இது கனவுலயே வார்த்தை தாங்க அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது அவர் கேளுங்க, நிச்சயமா அவங்களுக்கு தருவாரு. அடுத்து 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை அவர் செவ்வாய்ப்படுத்துவார். உங்க வழிகளை முதல்ல நீங்க அவரை நினைத்துக் கொள்ளுங்க. நீங்க பல விதமான சோதனைகள் வர பிசாசு வந்து பல சோதனைகள் பிரச்சனைகள் கொண்டு வந்துகிட்டு தான் இருப்பான். ஆனா எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, நீங்க ஒரு காரியத்தை நடத்துறீங்க அப்படின்னா உங்க வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்க. அப்பொழுது நீங்க அந்த திருமண காரியத்திற்காக செய்ய வேண்டிய பாதைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் செவ்வையாய் மாற்றி கொடுப்பாங்க. அது ஒரு எப்படி கோணலான பாதை இல்லாம, கரடு முரடான பாதைகள் இல்லாம அவர் செவ்வையான பாதையா ஆண்டவர் சித்தத்தின்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதை ஆண்டவர் அவராகவே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கையில பணம் கூட இருக்காது அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு. ஆனா அந்த அவர் சித்தமா இருந்துச்சு அப்படின்னா அந்த பாதைகள் அவர் அப்படியே செவ்வையா மாற்றி கொடுப்பாங்க. நீங்க விசுவாசத்தோட அந்த வார்த்தையை சொல்லுங்க, நிச்சயமா உங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் திருமண காரியத்தை நடத்துவாங்க. சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து 4ஆம் வசனம் வரை. சோ இது வந்து அப்படியே எப்படி சொல்ல, இது நம்மளுடைய இருதயத்தை அப்படியே டிரான்ஸ்பரண்டா ஆண்டவர்கிட்ட அப்படியே காமிக்கிறதான ஒரு வசனம். ஸோ உங்களுடைய இருதயம் என்ன அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆண்டவர் சமூகத்துல ஊத்துங்க. ஏன்னா ஒரு சில நேரம் ஆண்டவரும் நம்மளுடைய திருமண காரியத்துக்கு கைகூடி வர பண்ணணும். அவர் தான் கைகூடி வர பண்ணுவா. ஸோ அவர் தான் அனுசம். உங்களுடைய இருதயம் என்னங்கிறத நீங்க கூட இதை சொல்லலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்கார்தலையும் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறேன், என் நினைவுகளை தூரத்துல இருந்து. சோ ஒருவேளை நம்ம வந்து நாவுனால கூட எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும் நம்ம சொல்லலாம். ஆனா நம்முடைய நினைவுகளை ஆண்டவர் அங்க இருந்து தூரத்துல இருந்தே அறிகிறார். சோ நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும், என் நாவல் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அவைகளை நீர் அறிந்திருக்கிறேன். சோ இந்த இடத்துல ஆண்டவர் அப்படியே அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டா ஆண்டவர் அப்படியே அந்த ஒரு சரண்ட் ஆண்டவர் நீங்க எல்லாமே அறிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சித்தத்தை தாண்டி என்னுடைய லைஃப்ல வந்து எதுவுமே நடக்கூடாது. நான் உட்காரது எந்திக்கிறது இதெல்லாமே கூட நீங்க அறிஞ்சிருக்கீங்க. என் நாவல ஒரு வார்த்தை வர்றதுக்கு முன்னாடியே கூட நான் என்ன சொல்ல போறேங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. அதனால இந்த திருமண காரியம் வந்து ஒரு நாள் உங்களுக்கு சித்தம் இல்லாததா நான் செஞ்சிடக்கூடாது, நீ எனக்கு வழி நடத்துங்க இயேசுப்பா அப்படின்னு சொல்லி இந்த வசனங்கள் சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இருந்து அந்த 4ஆம் வசனம் இருக்க வரைய அந்த வசனத்தை நீங்க நாவனால அறிக்கையிட்டு ஆண்டவர் சமூகத்துல நீங்க பண்ணுங்க. அது நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனம். இந்த வசனங்களை வந்து இந்த வசனம் நம்ம எல்லாருமே பரிச்சயமான வசனம் அப்படின்னா இது வந்து ஈசாக்குக்கு லாபான் வந்து பொண்ணு பார்க்க போற ஒரு சம்பவங்கள் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தம் இதுல இருக்குங்கிறத நாங்க சொல்றோம். இந்த இடத்துல எப்படின்னா இந்த வசனம் வாசிக்கிறேன், அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதித்திரமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம்புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது ஆண்டவர் தான் ஈசாக்குக்கு ரெபெக்கால அங்க வந்து ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தாரு. ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைக்கும் பொழுது இப்ப நீங்க வந்து பொண்ணு பார்க்க போறீங்க அப்படின்னா நீங்க போயிட்டீங்கனாலே
அந்த வீட்டார்களே சொல்லுவாங்க, அந்த வீட்டார்களே சொல்லுவாங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. ஆனா அந்த வீட்டார்கள் வாயில இருந்து வந்துரும். ஏன்னா ஒரு சில பேரு நீங்க நினைப்பீங்க, ஒரு சில பேரோட மைண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா, நான் ஒரு மாப்பிள்ளையா இருந்து நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு இந்த குறை இருக்கு, எனக்கு மண்டையில முடி கிடையாது, எனக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு, நான் யாரு, எனக்கு வேலை நல்ல ஒரு வேலை கிடையாது, நானே சொந்த வீடு கிடையாது, அப்படிங்கிற உங்களுக்கு பலவிதமான கேள்விகள் இருக்கும். ஆனா இந்த சூழ்நிலை உங்களுக்கு கல்யாணமும் முடிக்கணும். அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, ஆனா நீங்க அந்த இடத்துக்கு பொண்ணு பார்க்க போகும்போதுல நீங்க வந்து அவங்க வந்து உங்களை பார்க்க மாட்டாங்க, அவங்க உங்களே பார்க்க மாட்டாங்க, அவங்க ஆண்டவர் ஒருவர் தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க ஆண்டவர் சித்த திருமணி இருந்துச்சு அப்படின்னா, ஆண்டவரே என் பிள்ளைய அவங்க இந்த பையனுக்கு கொடுக்குறேன், என்னுடைய மகனை நான் அந்த பிள்ளையை கெட்டு கொடுக்குறேன், உங்க சித்தம் தான். நீங்க அந்த காரியத்துக்கு போயிட்டீங்கனாலே போதும், அந்த இடத்துக்கு ஆண்டு சித்தம் இருந்துச்சுன்னா அவங்களே சொல்லுவாங்க இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் பலம் என்று சொல்லக்கூடாது. நல்லது கெட்டதுல நாங்க எதுவுமே பேச, ஏன்னா இதுல வந்து கூட குறை. இப்போ நிறைய பேர் பேசுவாங்க பாத்தீங்களா, எப்போ நாங்க நீங்க பொண்ணுக்கு என்ன போடுவீங்க மாப்பிள்ளைக்கு என்ன போடுவீங்க, இத பேச்சே கிடையாது. கர்த்தர் இடத்துல வந்த காரியம் அப்படின்னா இந்த காரியத்துல யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க பிசாசுல சொல்லுங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, என்னுடைய திருமண வாழ்க்கை ஆண்டவர் எனக்கு இந்த பெண்ணை இந்த மாப்பிள்ளை ஆண்டவர் அவர் எனக்கு கொடுத்தது, ஒன்னால தடை பண்ணவே முடியாதுன்னு நீங்க பிசாசையும் நீங்க எதிர்த்து இந்த வசனங்களை சொல்லும் பொழுது நிச்சயமாகவே இந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில கர்த்தரால் வந்தது. யோபு 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இந்த வசனம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கலாம். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். சோ இந்த இடத்துலயும் ஆண்டவர்ட்ட பார்த்து சொல்லு, ஆண்டவரே இந்த திருமண காரியம்லாம் உமக்கு முன்பாக ஒரு மேட்சே இல்லை, நீ தேவரி நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், இந்த திருமணம்னு இல்ல, நீர் வந்து எல்லாத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில திருமண காரியம் உங்களுடைய திட்டத்துல எப்படி இருக்கோ அது தடைப்படாது ஆண்டவரே, என்ன மொத்தமா அது தடைப்படாது, நிச்சயமா வந்து நீங்க செய்ய நினைத்ததுக்கு நடைபெறதுக்கு நான் முழுசா ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமா பிரயோஜனமா இருக்கும். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார், அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். இந்த வசனங்கள் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு வசனம். ஏன் அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறார், நம்மளுக்கு முன்பாக கடந்து போகிறார். இது எதுல சாத்தியமாகும் அப்படின்னா, உண்மையிலேயே இந்த காரியம் கர்த்தருக்கு சித்தமானபடி நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்க அந்த காரியத்தை நடத்தும் பொழுது நிச்சயமா அதோட தடைகள் எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு உங்களுக்கு முன்பாக அவர் நடந்து போகிறார். உங்களோட தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி நீங்க அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அந்த இடத்துல இருப்பார். ஆண்டவர் அந்த இடத்துல அந்த மணவாட்டி கூட, அந்த பொண்ணு கூட, அந்த குடும்பத்து நபர்கள் கூட ஆண்டவர் என்னென்ன பேசணுங்கிறத வந்து ஆண்டவர் அப்பவுமே எல்லாவற்றையும் அங்க சொல்லிடுவாரு. இப்ப இதுதான் பேசணும், இதுதான் நடக்கணும்னு ஆண்டவர் சொல்லிடுவாரு. இது உண்மையாகவே கர்த்தருக்கு சித்தமா நடந்த சித்தத்தின்படி நீங்க அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தா மட்டும்தான் இந்த வசனம் சாத்தியமாகும். இல்ல நீங்க சும்மா எனக்கு அந்த புரோக்கர் சொல்லிட்டாங்க நான் பொண்ணு பார்க்க போறேன்னு போயிட்டு ஏமாந்து வந்துடாதீங்க. அவங்க சொன்னாலுமே நீங்க ஆண்டுட்டு இத உங்க சித்தம் தானா நீங்க கேட்டுட்டு போங்க. நீங்க உடனே டக்குன்ட்டு இப்போ வந்து ஒரு சில ஊழியக்காரங்களே சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு இந்த பொண்ணு வந்து உங்களுக்கு ஓகேவா அப்படி கேட்பாங்கன்னு ஊழியக்காரங்களே சொன்னா கூட நீங்க வந்து ஆண்டவர் உங்க சித்தம் தானா, இந்த காரியம் உங்களுக்கு சித்தம் தானா, நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு நீங்க முடிவெடுத்து உங்க இருதயத்துல சமாதானம் வந்த பிறகு நீங்க போனீங்கன்னா மட்டும்தான் இந்த வசனம் சாத்தியமாகும். ஆனா நீங்க எப்ப பார்த்தாலுமே என்ன சொல்லணும்னா, ஆண்டவர் உங்க சித்தத்தின்படி நான் நடத்துறேன், நான் இந்த பொண்ணு பார்க்க போறேன், இந்த மாப்பிள்ளை பார்க்க போறேன், எனக்குள்ள தடைகளெல்லாம் நீக்க போடுங்க, இது உங்க சித்தத்தின்படி நடக்கணும்னு அவர் சித்தத்தை நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க அவர் வார்த்தையை கீழ்ப்படுத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த 2026 உங்களோட திருமண தடைகள் எல்லாச்சும் நீக்கி போட்டு உங்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். உங்களோட தடைகள் எல்லாச்சும் நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போகிற வல்லவராய் இருக்கிறார். அடுத்து பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். சோ நம்மளுடைய ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்னா சகலத்தையும்
அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறவர் செய்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்துல வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். சோ ஆண்டவர் வந்து அதன் காலத்துல சகலத்தை நேர்த்தியா செய்கிற தேவன். சோ வந்து அவர் 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 உங்களுடைய வாழ்க்கையில திருமண காரியத்தை இந்த ஏஜ்ல இந்த இடத்துலதான் கொடுக்கணும் அப்படின்னா அந்த நேர்த்தியா அந்த நேரத்துல செய்வார். சோ ஆண்டவருடைய இருதயத்துல என்ன இருக்குது அப்படிங்கறத மனுஷன் நம்மளால யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சோ நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய திருமணம் உங்க கையில இருக்கு, என்னுடைய நீங்க அந்தந்த காலத்துல நேர்த்தியா நீங்க செய்ய. ஒருவேளை நீங்க முன்னாடி எனக்கு சொன்னதான ஆப்பர்ச்சுனிட்டியை நான் விட்டாலும், ஏன்னா ஆண்டவர் நமக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்குற நம்மளுடைய தேவன் தான். ஆகா நான் ஒரு டைம் நான் உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன், நீ அதை மிஸ் பண்ணிட்டப்பா, நான் இனிமே உனக்குலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தரமாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஸோ நம்மளுடைய தேவன் வந்து மீண்டும் உங்களுக்கு அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்வார். ஸோ உங்களுக்குன்னு வைத்திருக்கதான அந்த பிள்ளையோ அந்த மகனையும் ஆண்டவர் வந்து உங்களுக்கு காண்பிப்பார். ஸோ நீங்க இந்த வசனத்தை ஆண்டவரே நீங்க சகலத்தையும் நீங்க அதனதன் காலத்துல நேர்த்தியா செய்றீங்க, என்னுடைய திருமண வாழ்க்கையை உங்களுக்கு கருத்துல இருக்கு, நேர்த்தியா நீங்க செய்ய வல்லவர்னு சொல்றத விசுவாசத்தோட சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா சங்கீதம் 16ஆம் சங்கீதம் அதோட 6ஆம் வசனம், நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. உண்மையாகவே வந்து ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு, நேர்த்தியான இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு திருமண வாழ்க்கைய வச்சிருக்கிறாரு. நேர்த்தியான குடும்பத்துல, நேர்த்தியான உறவினர்கள் மத்தியில, நேர்த்தியான ஒரு சபையில ஒரு ஆவிக்கிற வாழ்க்கையில இருக்கிற மணமகனையோ மணமகளையோ ஆண்டவர் நேர்த்தியாய் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு. ஆம் சிறப்பான சுதந்திரம் உண்டு. நிறைய பேரோட வாழ்க்கையில அந்த சிறப்பான சுதந்திரம் இல்லாமல் தான் நிறைய பேர் டைவர்ஸ், கோர்ட்டு கேஸுன்ட்டு எனக்கு வாழவே பிடிக்கல அப்படின்ட்டு சூசைட் பண்ற கூட அந்த அளவுக்கு போயிடுறாங்க. ஆனா நிச்சயமா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நேர்த்தியான இடங்கள் ஆண்டவர் உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, எனக்கு அந்த பங்கு கிடைத்தது, ஆம் சிறப்பான சுதந்திரம் உங்களோட வாழ்க்கையில. இது ரொம்ப பவர்ஃபுல்லான வசனம். இது வந்து மேக்சிமம் நீங்க வந்து ஆண்டவர்கிட்ட பிசாசை பார்த்து இந்த வசனங்கள் சொல்லணும். இது வந்து பிசாசை பார்த்து சொல்ல வேண்டிய வசனங்கள் இந்த வசனம். இது வந்து நேர்த்தியான இடங்கள் ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிறாரு, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு, அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு பங்கு வச்சிருக்கிறாரு. நல்ல பங்கு அப்படின்னா நல்ல ஒரு மணமகனை வச்சிருக்கிறாரு, நல்ல ஒரு மணமகளை வச்சிருக்கிறாரு, நல்ல ஆவுக்கிற மணமகனை வச்சிருக்காரு, நல்ல ஆவுக்கிற மணமகளை வச்சிருக்கிறாரு, நல்ல அந்த மணமகளுடைய உறவினர்களா இருக்கட்டும் வீட்டார்களோட எல்லாமே ஆவுக்கிறவங்க நேர்த்தியான ஒரு பங்கு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க பிசாசை பார்த்து இதை வந்து கடிந்து கொண்டு பிசாசு அந்த வசனங்களை அறிக்கை பண்ணி நம்ம வந்து பிரேயர் பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு வந்து உங்களுக்கு சரியான ஒரு சிறப்பான சுதந்திரத்தை ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். அடுத்து ரூத்து 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், அப்பொழுது அவள், என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். ஆக்சுவலி வந்து இந்த இடத்துல வந்து ரூத்து போவாஸை பத்தி தான் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலி நகோமி சொன்ன ஐடியாவை வந்து ரூத்து வந்து போவாஸை போய் அவங்க வந்து அதை கன்ஃபர்ஸ் பண்ணாங்க. போவாஸுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது, ஏன்னா இவரை விட சுதந்திரவாளி ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க இருக்காங்க. ஏன்னா இவர் எடுத்த கவுத்துன்னு ரூத்தை வந்து கல்யாணம் பண்ண முடியாது. ஸோ சுதந்திரவாளி இன்னொருத்தவங்க இருக்கனால அவங்களுடைய ஆப்ஷனை கேட்டுட்டு தான் அவங்க வேண்டாம்னு சொன்னாங்கன்னா இவர் வந்து எடுத்துக்கலாம். அதனால வந்து அந்த போவாஸுக்கு அந்த ஒரு டாஸ்க் பாத்தீங்களா, ஒருவேளை உங்களை பார்த்து கொடுத்ததானா இல்லாட்டினா உங்க உறவினர்களுக்கு யாருக்காச்சும் ஒரு ஆள் இந்த போவாஸ் மாதிரி ஒரு டாஸ்க் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் இந்த காரியத்தை முடித்து கொடுக்குற வரைக்கும் யாரும் இளைப்பாற வேண்டாம். இல்லைன்னா நீங்க ஒரு பொண்ணு வீடோ மாப்பிள்ளை வீடோ ஆண்டவர் சித்தத்தின்படி நீங்க நினைச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 2 வீட்டாரும் இந்த காரியம் முடிய மட்டும் இளைப்பாறவே மாட்டாங்க. சோ அந்த காரியத்தை நிச்சயமாய் அவர்கள் விழித்திருந்து அந்த காரியத்தை கரெக்டா என்னென்ன அப்படிங்கிறத பார்த்து சரிவர அவங்க வந்து செய்வாங்க. சோ இதெல்லாம் வந்து உங்களுடைய திருமணத்தை இப்ப தடையா இருக்குது உங்களுக்கு, ஆனா அந்த திருமண காரியம் உங்களுக்கு கைகூடி வரும்போது இந்த சம்பவத்தெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ நம்மளுடைய திருமண காரியம் இப்படிலாம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆட்களை இளைப்பாறவே மாட்டாங்க. ஒருவேளை கைகூடி உடஞ்சுன்னா இந்த திருமண காரியத்தை கைகூடி வந்துச்சுன்னா ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மணமானோ மணமகளுக்கோ கூட ஒரு அந்த இளைப்பாறுதல் வந்து இருக்காது. ஏன்னா ஆண்டவர் வந்து ஓகே உங்களுக்கு இதுதான் இந்த இதுதான் தராரு. இந்த இளைப்பாறுதல்னா என்ன சொல்ல வரேன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு இளைப்பாறுதல், இந்த காரியம் நல்லபடியா முடிஞ்சிடும் அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ஒரு விஷயத்தை அந்த காரியத்தை கரெக்டா முடிக்கிற வரைக்கும் அந்த மணமகன் வீட்டாரும் சரி மணமகள் வீட்டாரும் சரி அந்த காரியத்தை கரெக்டா வந்து அந்த இதை வந்து பாசிட்டிவா ஆண்டவர் வந்து சொல்றாரு. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பதில்லை. ஆமென். நிச்சயமா ஒரு வல்லமையான வசனம். இந்த நேரத்தில் நீங்க இந்த வசனத்தை வந்து பிசாசை பார்த்து நீங்க சொல்லலாம், தைரியமா சொல்லலாம், குறித்த காலத்துக்கு
தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப இந்த இடத்துல அநேக திருமணமானவங்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு என்ன அப்படின்னா, இதை தரிசனம் அப்படின்னா திருமணம் தான் உங்களுக்கு இதுல ஒரு தரிசனம். அப்படிங்கும்போது குறித்த காலத்திற்கு திருமணம் என்கிற தரிசனம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். ஆண்டவர் அதை பொய் சொல்ல மாட்டாரு. அது தாமதித்தாலும் நான் அதற்கு நான் காத்திருப்பேன். அது நிச்சயமா என் வாழ்க்கையில அது திரும்ப வரும். அது தாமதிப்பது இல்லை. கடைசியா பாத்தீங்களா அந்த வசனம் அதை முடிக்கும் போது சொல்றாரு பாத்தீங்களா, அது தாமதிப்பது இல்லை. எது தாமதிப்பது இல்லை? உங்களோட வாழ்க்கையில அந்த திருமண காரியங்கள் தாமதிப்பது இல்லை. அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னா, நீங்க இப்ப நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போறீங்க, டக்குன்னு அது கல்யாணம் முடிஞ்சுன்னு நினைச்சீங்கன்னா, அது எப்படி அப்படின்னா அதோடைய சுவாரஸ்யங்கள் உங்களுக்கு அது தெரியாது. இந்த காரியத்தை அந்த தரிசனம் எப்படின்னா கொஞ்சம் தாமதமானாலும் அது எப்படி அப்படின்னா அது இதன் மூலமா அநேக காரியங்களும் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு. இந்த திருமணம் சரியான ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் தான் உங்களோட வாழ்க்கையில ஒரு சாட்சியா நிப்பாட்டும். ஆனா ஒரு சில நேரம் நீங்க பொண்ணு பார்த்துட்டு வரீங்க, மாப்பிள்ளை பார்த்துட்டு வரீங்க, வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. ஆனா மீண்டும் அவங்க வேணும்பாங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சின்ன ப்ராசஸ். இதெல்லாம் நீங்க ஆனா ஆண்டவர் பாப்பாருல, உங்களுக்கு நல்ல ஒரு சுத்தமான நல்ல ஒரு கனியை தரணும் அப்படின்னா அதுக்கு நல்ல ப்ராசஸ் இருக்கு. உடனே காயாவே நம்ம பறித்து சாப்பிட முடியாது. அப்படிங்கும் போச்சுல அதுக்கு ஒரு ப்ராசஸ் வேணும். அப்படிங்கும்போது திருமணமும் அதே மாதிரிதான். உங்களுக்கு திருமணமும் ஆண்டவர் குறித்த காலம் வரும்பொழுது நிச்சயமாகவே அது தாமதிக்காது. அதுக்கு நீங்க காத்திருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். அடுத்து ஏசாயா 62 4 5. நீ இனி கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும் உன் தேசம் இனி பாலான தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். கர்த்தர் உன்மேல் பிரியமா இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கைப்படும். வாலிபன் கன்னியை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். சோ அந்த இடத்துல பாருங்களேன், அது ஆக்சுவலி அப்படியே அந்த கல்யாணத்துக்குள்ள அந்த சினாரியோ அப்படியே வருது பாருங்க. இனிமே நம்ம ஒரு கைவிடப்பட்டதோ, நம்ம ஒரு பாலான தேசமோ, இல்ல இவங்க குடும்பத்துல ஐயோ இனிமே திருமணம் நடக்காது, இதெல்லாம் ஒண்ணுத்துக்கு உதவாது அப்படிங்கிறதோ கிடையாது. ஏன்னா ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்துதான் எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைத்திருக்கிறார். சோ நம்மளுடைய தேசம் நம்மளுடைய குடும்பம் வாழ்க்கைப்படும். குடும்பம் இது திருமண காரியத்தை நிமித்தம் கட்டப்படும். சோ இந்த கட்டப்படுறதுனா எப்படி ஒரு வாலிபன் நம்ம விவாகம் பண்ணும்போது எவ்வளவு சந்தோஷமா இருப்பாங்க, அதே மாதிரி நம்மளையும் உங்களையும் விவாகம் பண்ண மக்கள் வருவார்கள். அதே மாதிரி ஒரு மணவாளன் மணமாட்டியின் மேல் சந்தோஷமா இருப்போம். உங்களுடைய விவாகத்தை நிமித்தம் தேவன் மகிழ்ச்சியா இருந்து உண்மையில் தேவன் ஆண்டவர் இந்த விவாகத்தை நிமித்தம் தேவன் மகிழ்ச்சியா இருப்பார். ஏன்னா ஒரு சில விவாகத்துல தேவன் எதிர்த்தே நிற்பாரு. ஏன்னா அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத விவாகமா இருக்கும். ஆனா உங்களுடைய விவாகம் பாருங்களேன் ஆண்டவருடைய சித்தத்தை. ஏன்னா நீங்க எப்சிபா பியூலா என்றும் அழைக்கப்பட்டதான உங்களுடைய திருமணத்துல ஆண்டவர் மகிழ்ச்சியா இருந்த ஆண்டவர் உங்கள் மேல பிரியமா இருந்த இதெல்லாம் பிசாசுல பார்த்து சொல்லுங்க. என்னுடைய திருமணத்துல நீ தாமதமே பண்ணாலும் பரவாயில்ல, ஆனா என்னுடைய திருமணத்துல தேவன் மகிழ்ச்சியா இருக்கணும். அவருடைய மகிழ்ச்சி தான் நம்மளுடைய திருமணத்தை வாழ்க்கைப்படும், நம்மளுடைய திருமணம் கட்டப்படும். பிசாசை பார்த்து சொல்லுங்க, ஆண்டர் என்னை எப்சிபா என்றும் ஆண்டர் என்னை பியூலா என்று அழைத்திருக்காரு. என்னுடைய குடும்பம் நான் இத்தனை நாள கைவிடப்பட்டும் நான் பலானதான் இருந்தேன், ஆனா இன்றைக்கு ஆண்டர் எப்சிபா என்று பியூலா என்று என்னை அழைத்திருக்காரு. சோ நிச்சயமா என்னுடைய வாழ்க்கை என்னுடைய குடும்பம் இந்த திருமணத்தை தான் கட்டப்படும். அந்த திருமணத்துக்கு தான் ஆண்டவரும் என் மேல் மன மகிழ்ச்சியா இருப்பார் அப்படிங்கறத சொல்லுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆதியாகமம் 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஆதாமுடைய சினரியோ குறிக்குது. ஆதாம் தனிமையா இருப்பான். அவர் அந்த தோட்டத்தை பயன்படுத்திருக்காக ஆண்டவர் ஆதாமை ஏற்படுத்தியிருப்பாரு. அப்ப ஆண்டவர் பாப்பாரு ஆதாம் தனிமையா இருப்பான். அப்ப அவனுக்கு பேச்சு தனிங்க ஆண்டவர் எப்பமாச்சுதான் அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் உலா வருவாரு, எப்பமாச்சு தான் வருவாரு. அப்படிங்கும் போது அவன் சும்மா அவனுக்கு பேச்சு தோணிக்கு ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு. ஆனா யாரு நினைக்க, ஆண்டவரே நினைக்காரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு ஆண்டவரே நினைக்காரு. ரொம்ப ரொம்ப அருமையான வருது பாத்தீங்களா. அதான் மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணியை உண்டாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளை கொடுக்கிறார். ஏற்ற துணை அது எல்லாருக்குமே தெரிஞ்சதான ஒரு வசனம் தான். அந்த ஸ்டோரி எல்லாருக்குமே தெரியும். மறுபடியும் ஆண்டவர் ஆதாம அவனுக்கு அயர்ந்த நித்திரை வர பண்ணி அந்த விழா எலும்பு எடுத்து ஒரு மனுஷியை உருவாக்குறாரு ஏவாள், எல்லாருக்குமே தெரியும். ஆனா இதே மாதிரி ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலையும்
நீங்க தனிமையா இருப்பது நல்லதில்லைன்னு ஆண்டு விரும்புகிறார். நீங்க ஒரு ஆணா இருக்கட்டும், ஒரு பெண்ணா இருக்கட்டும், நீங்க தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவரே விரும்புகிறதுனால நிச்சயமா உங்களுக்குன்னு படைக்கப்பட்ட ஒரு ஏவாள், உங்களுக்குன்னு ஒரு படைக்கப்பட்ட ஒரு ஆதாம் நிச்சயமா ஒரு இடத்துல இருப்பாங்க. ஆனா அதை ஒரு சில ப்ராசஸ் ஆகும். ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவாரு. எப்படி சொல்ற, உங்களை சீர்படுத்தி கரெக்டா உங்களை அதுக்கு தகுதியான ஆளை மாற்றி நிச்சயமாகவே உங்களுக்கும் குறிக்கப்பட்ட ஒரு ஆதாமையும் உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஒரு ஏவாளையோ ஆண்டவர் நீங்க நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் நல்லதல்லன்னு கண்டுதான் ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் படைத்தார். அது மாதிரிதான் உங்களோட வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். ஏன்னா ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இப்போ நான் திருமணமே பண்ணாம நான் ஆண்டருக்கான ஊழியம் பண்றேன், இல்லைன்னா திருமணம் என்னுடைய வாழ்க்கைக்கு ஆண்டவர் அது ஒரு சித்தமா வைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு அது ஒண்ணும் இல்லை. ஏன்னா அப்போ பவுலே சொல்லியிருக்கா, சோ திருமணம் பண்ணாதாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆனா நீங்க ஆண்டருக்கு அந்த ப்ரையாரிட்டி நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ திருமணமும் ஒரு நல்ல ஒரு காரியம் தான். சோ திருமணம் பண்ணாதவர்களுக்காக நம்ம சொல்ல வரல, ஒரு சில பேர் பிரதிஷ்டியா கூட அவங்க இருப்பாங்க நம்ம. ஆனா உண்மையாலுமே திருமணம் வாஞ்சை இருக்கு, திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்றது அப்படின்னா திருமண தடைகளுக்கு இந்த மாதிரி வசனங்கள் இருக்கான்னு நிறைய விஷயம் பார்ப்போம். எங்களுக்கு தெரிஞ்சு 95% பேர் திருமண தடையோட தான் இருக்கிறாங்க. அவங்களுக்காக நாங்க சொல்றோம். அடுத்து நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நான் இந்த வசன இதுலயே அந்த வசனங்கள்ல நம்ம ஒரு வசனமா ஆவியானவர் கொடுக்கும்போது இந்த வசனத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த வசனங்கள் நம்ம படிச்சிருந்திருக்கோம், ஆனாலும் இதற்கு இந்த திருமண தடைக்கு இது பண்ணும்போது அவ்வளவு ஒரு ரொம்ப எனக்கே கண்ணில் அந்த கண்ணீர் வந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆண்டவர் எவ்வளவு அழகான நம்மளுடைய தேவன் பாருங்களேன். ஏசாயா 34:16 கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசியுங்கள், இவைகளில் ஒன்றும் குறையாது, இவைகளில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. அவருடைய வாய் இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். சோ இந்த இடத்துல பாருங்களேன், ஆண்டுடைய புஸ்தகத்தை நீங்க தேடி ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிங்க. எதுலையுமே யாரும் குறையப்பட்டோ இல்ல நீ இப்படிதான் இருக்கணும்னோ கிடையாது, யாருக்கும் ஜோடி இல்லாமையும் இல்ல. ஆனா பாருங்களேன், ஆண்டவர் பாருங்க, இவர்களில் ஒன்றும் ஜோடி இல்லாதிராது. சோ ஆண்டவர் உங்களுக்கு திருமண காரியத்துக்கு நிச்சயமா உங்களுக்குள்ளேதான் அந்த ஜோடியை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி தான் வைத்திருக்கிறார். சோ அத கர்த்தருடைய வாயை இதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்குமா பாருங்களேன், அவைகளை சேர்க்கும். சோ இந்த இடத்துல பாருங்க, ஆண்டவருடைய ஆவிதான் உங்களை சேர்க்கும். சோ நீங்க திருமண காரியத்தில் நீங்க பதட்டப்படவோ இது படவோ வேண்டாம். இந்த வசனத்துக்கு நீங்க திருப்பி சொல்லி சொல்லுங்க, பிசாசு கூட பார்த்து சொல்லுங்க, எப்பா வேத புஸ்தகத்துல தேடி நான் வாசி பாருங்க, ஜோடி இல்லாம ஒண்ணு இல்லாத ஆண்டவர் எனக்குன்னு ஒரு ஜோடி ஆண்டவர் வச்சிருப்பாரு. ஆண்டவரே ஆண்டவருடைய ஆவியே எங்களை அவர் இருவரை சேர்க்கும். ஸோ அதனால நீ என்னை கிண்டல் பண்ணவோ கேலி பண்ணவோ எல்லாம் உனக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது. ஸோ ஆண்டவரே ஆண்டவர் இந்த ஜோடியை ஆண்டவரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கார். கர்த்தருடைய வாய் அதை சொல்லிட்டு அவருடைய ஆவி அவர்களை சேர்க்கும். நிச்சயமா ஆண்டவரே உங்களுடைய ஆவி கூடிய சீக்கிரத்துல என்னையும் அவங்களை ஏற்ற துணையும் சேருங்க அப்படின்னு சொல்லி நீங்க பிரேயர் பண்ணுங்க. நிச்சயமா ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அற்புதமான ஒரு வசனம், ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். சோ நீங்க அந்த வசனத்தை நீங்க நல்லா விசுவாசத்தோட அறிக்கையிடுங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 18:22 சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் வெற்றி கொள்கிறான். ஆமென். உண்மையில அந்த வசனங்களை பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ஆணுக்கு இந்த வசனத்தை சொல்ல போனோம் அப்படின்னா, மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயவு பெற்றுக் கொள்கிறான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்கிறான். அது கர்த்தரிடத்திலிருந்து தயவு ஒரு மனிதனுக்கு எப்படி வருது அப்படின்னா மனைவியினாலதான் வருது. ஆனா உண்மையில ரொம்ப ஒரு சரியான ஒரு வசனம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க ஒரு பெண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை இப்பவுமே அவங்களை ஆயத்தப்படுத்துறாரு. ஏன் அப்படின்னா உங்க நிமித்தமா நீங்க கல்யாணம் பண்ணுக்க போற அந்த கணவன் தயவு பெற்றுக் கொள்ளணும். உங்கள் நிமித்தமா நீங்க நினைக்கலாம், நீங்க அநேக பேர் பெண்கள் நீங்க நிறைய பேர் கேட்கலாம், எனக்கு 25 வயசு ஆயிடுச்சு, 28 வயசு ஆயிடுச்சு பாஸ்டர், என் வாழ்க்கையில திருமணமே நடக்க மாட்டேங்குது, தடையெல்லாம் வந்துட்டுன்னு நினைக்கலாம். இல்ல ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் நிமித்தமா உங்க கணவனுக்கு தயை கிடைக்கணும் அப்படின்னா ஆண்டவர் உங்களை சீர்படுத்தி கொண்டே இருக்கிறார். நீ நல்லா புரிஞ்சுக்கிற அந்த வசனத்தை. உங்க நிமித்தமா
ஆண்டவர் வந்து உங்களை சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஒரு ஆண் பார்த்து கொண்டிருக்கலாம், நீங்க நினைக்கலாம், நீங்க சொல்லலாம் மனைவியை கண்டடைகிறான், நன்மையானது கண்டடைகிறான். உங்க மனைவி நிமித்தமா நீங்க தயவு பெறும்படியாக ஆண்டவர் உங்களையும் சீர்படுத்துகிறார், உங்க மனைவியும் ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். நீங்க நினைக்கீங்க, அதான் ஆண்டவர் சொல்ற, மனைவியை கண்டடைகிறான், நன்மையானது கண்டடைகிறான், கர்த்தரால் தயவும் பெற்றுக் கொள்கிறான். நீங்க இந்த வசனங்களை வந்து பிசாசையும் பார்த்து சொல்லலாம், எப்பா ஆண்டவர் என் நிமித்தமா என்னுடைய கணவன் வந்து தயவு பெற்றுக் கொள்ளணுங்கிறது ஆண்டவர் என்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. என்னோட திருமணத்தை ஒன்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் அந்த அந்த காலத்துக்குள்ள நான் இருக்கிறேன், அந்த ஆயத்தப்படும் அந்த காலத்துக்குள்ள நான் கடந்து கொண்டு இருக்கிறேன். அதனால என் திருமணத்தடைய ஒன்னால வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படி நீங்க பிசாசை பார்த்து நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்கள் நிமித்தமாய், உங்களுடைய மனைவின் நிமித்தமாய் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிதான ஒரு தயவு தருவதற்கு ஆண்டு வல்லவராக இருக்கிறார். எரேமியா 33:11. ஸோ இதெல்லாம் வந்து நல்ல அந்த 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 செலிப்ரேஷன் அந்த சீசன்ல நம்ம இது பண்ணுது. இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் மணவாளனின் சத்தமும் மணவாட்டின் சத்தமும் சேனைகளின் கர்த்தரை துதியுங்கள், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லுகிறவர்களின் சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருகிறவர்களுடைய சத்தமும் கேட்கப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் நம்ம அந்த கல்யாணத்துல வந்து மணவாளன் மணவாட்டி அந்த பாடுறதை, எப்பா கர்த்தர் நல்லவர், ஆண்டவர் பாருங்களேன் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதென்று அங்க இருக்க சுத்தி உள்ளவர்கள் எல்லாம் சொல்றதான அந்த சத்தம் வந்து கேட்கப்படும், நிச்சயமாய் கேட்கப்படும். அவர்கள் முன்னிருந்தது போல் இருக்கும்படி தேசத்தின் சிறையிருப்பையும், அவருக்கு அவங்க திருமண காரியத்துல ஒருவேளை இந்த தடையா இருக்கலாம், ஆண்டு தேசத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது இந்த இடத்துல வந்து களிப்பின் சத்தம், இன்னும் களிப்பின் சத்தம் ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கு. சோ இத்தனை நாள் வந்து உங்களுக்கு களிப்பின் சத்தம் குடும்பத்துல கேட்கலாட்டினாலும் இன்னும் களிப்பின் சத்தமும் மகிழ்ச்சியின் சத்தமும் முக்கியமா மணவாட்டியின் சத்தமும் அங்க இருக்குதான எல்லாருடைய சத்தமும் கர்த்தருடைய ஆலயத்துல உள்ள போய் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் அந்த சாட்சி, அந்த திருமணம் முடிந்து நீங்க சாட்சி சொல்லுவீங்க பாத்தீங்களா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பலியிட்டு செய்யதான் அந்த சினாரியோ தான் இந்த இடத்துல இருக்கு. சோ நீங்க இதை வந்து நாளா நல்லா அறிக்கை பண்ணுங்க, நிச்சயமா கர்த்தர் வந்து அந்த சிறையிருப்பை ஆண்டவர் வந்து மாற்றுவார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எசேக்கியேல் 12:28 ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். நாட்கள் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார், எங்கள் மூலமாய் ஆண்டவர் உங்ககிட்ட சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியான நாட்கள் இடைபெற்று கொண்டிருக்கிறார். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, ஆண்டவர் நிச்சயமா உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் வார்த்தைகளில் ஒன்றாகலும் இனி தாமதிப்பதில்லை. நீங்க வந்து பிசாசிட்ட சொல்லலாம், ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை ஒன்றாகலும் இனி தாமதிப்பதில்லை, அவர் எனக்கு நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமா எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் நீங்க பிசாசுல தைரியமா பேசலாம். நீங்க வந்து நிறைய நேரம் ரொம்ப சோர்ந்து போயிருவீங்க. எனக்கு ஒவ்வொரு வருடங்களும் எனக்கு வாக்குத்தத்தம் வருது, எனக்கு ஒவ்வொரு மாதங்களும் எனக்கு வாக்குத்தத்தம் வருது, எனக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்கள் மூலமாய் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மூலமா எனக்கு வாக்குத்தத்தங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏன் என் வாழ்க்கையில அந்த இது தாமதிக்குது? ஏன் என் வாழ்க்கையில இந்த எனக்கு திருமண தடையாயிட்டு இருக்கு? நீங்க ரொம்ப சோர்ந்து போய் காணப்படுறீங்க. ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறதான் அந்த வார்த்தை, யாகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகலும் இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் ரெண்டு டைம் சொல்றாரு பாத்தீங்களா? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களுடைய சொல் என்றார். நாங்க சொல்றோம் இந்த நாட்கள்ல திருமணத்தோட காத்து கொண்டிருக்க உங்களுக்கு ஆண்டவர் ஜூலை வந்துருச்சு. நீங்க வந்து ஜூலை வந்துருச்சு, என்னடா இன்னும் மிஞ்சி போனா 5 மாசம் இருக்கு. 5 மாசத்துல என்ன நடக்கும்? 5 மாசத்துல இல்லைங்க. இப்ப எங்க திருமணம் எல்லாம் பார்த்தோம்னா நாங்க ஆகஸ்ட்ல தான் பார்த்தோம், அக்டோபர்ல வந்து என்கேஜ்மெண்ட் ஆச்சு, டிசம்பர்ல கல்யாணம். சோ வித்தின் அந்த 5 மாசத்துலயே கூட மிராக்கிள் வந்து ஆண்டவரால செய்ய முடியும். வித்தின் அந்த 1 month, ஈவன் 1 monthலயே ஆண்டவர் 1 weekல என்கேஜ்மெண்ட் நடக்குது, வித்தின் 1 monthல கேப்னு வந்து மேரேஜ் நடக்குது. ரீசெண்டா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரிக்கு அவங்க புதுசா ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க, வயசு 35 வயசு ஆயிடுச்சு. ஆனா அவங்க திருமணத்துக்கு வந்து சொந்தக்காரங்க எதிர்ப்பு கிடையாது, வேற யார் சொல்றது, பிசாசு கூட இதுல எதிர்ப்பு இல்லை. ஆனா இதுல எதிர்ப்பு யாரு தெரியுமா? அவங்க அம்மாவும் கூட பிறந்த சகோதரர்கள் தான் எதிர்ப்பு. அவங்க ரசிக்கப்படாதவங்க அப்படின்னு
அவங்க அந்த பிள்ளை அந்த மகள் அந்த சிஸ்டருடைய திருமணத்திற்கு அவ்வளவு எதிர்ப்பு. ஆனா ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு ஏவாளை வச்சிருந்திருக்கிறாரு. எந்த ஊர்ல? கோயம்புத்தூர் பட்டணத்துல வச்சிருக்கிறாரு. அவங்க இருக்கிறது எங்க இருக்காங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஏற்படுத்தி எங்க வச்சிருக்காங்கன்னா கோயம்புத்தூர் பட்டணத்துல இருக்கிறாங்க. ஆனா அவங்களே இவங்க பார்த்துட்டு ஆண்டவர் எனக்கு இந்த இவங்களதான் ஆண்டவர் எனக்கு காமிச்சு கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு இவங்களதான் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்திருக்காங்க, மேரேஜ் பண்ண சொல்லியிருக்கிறாரு அப்படின்ட்டு ஆண்டவரோட வார்த்தை கீழ்ப்படிந்து இப்ப அவங்களுடைய திருமண ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அப்படிங்கும் பட்சத்துல இது ஒரு சில நேரம் எதிர்ப்பு வந்து வெளியிலே வராது, வெளியே மனிதர்களுக்குள்ள எதிர்க்க மாட்டாங்க. ஆனா உள் வீட்டார எதிர்த்தா கூட ஆண்டவர் அந்த காரியத்தை வாய்ப்பு பண்றது. அவங்களோட வாழ்க்கையில ஆண்டவர் சொன்ன வார்த்தை வந்து தாமதிக்கல, அவங்களோட வார்த்தையில தாமதம் ஆனாலும் ஆண்டவர் சரியான நேரத்தில் அவனை கொடுத்திருக்கிறாரு. அடுத்து நம்ம ஏசாயா 54:17 எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம். இதை நீங்க பிசாசை பார்த்து உங்களுக்கு தடையா இருக்குதான இந்த விஷயத்த பார்த்து நீங்க சொல்லலாம். உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும், உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவா. இது கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமா இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆக்சுவலி இந்த வாக்குத்தத்தம் வந்து நமக்கு தான் ஆண்டவர். ஏன்னா கர்த்தருடைய ஊழியக்காரின் சுதந்திரம் நம்மளுடைய சுதந்திரமாகவும் ஆண்டவர் நமக்கு அதை வந்து அவர்களுடைய என்னால் உண்டான அவர்களுடைய நீதி. சோ இது வந்து இவர்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட ஒரு நீதி. நான் அவங்களுக்காக நான் சண்டை போட்டு நியாயத்துல ஜெயிச்சு ஒரு கோர்ட்ல ஜெயிச்சு நான் வந்து ஒரு நீதி அவங்களுக்கு வழங்கியிருக்கேன். சோ அவங்களுடைய நீதி வந்து என்னன்னா அவங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுற எந்த ஆயுதம் வாய்க்கா போகும். சோ உங்களுடைய திருமண தடைக்கு விரோதமா கிரியை செய்கிறதான எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காத போகும். அதுக்கு விரோதமாய் எழும்புகிறதான எந்த ஒரு நாவையும் நீங்க குற்றப்படுத்துவீங்க. சோ இதை வந்து நீங்க பிசாசுகிட்டையும் அறிக்கை பண்ணலாம், தடை பண்றதான பிசாசுகிட்டையும் நீங்க இதை வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணலாம், உங்களை பார்த்து நக்கல் பண்றதான பிசாசுகிட்டையும் நீங்க அறிக்கை பண்ணலாம். எனக்கு விரோதமான எறும்புனா உனக்கு வந்து அந்த ஆயுதம் வந்து வாய்க்காதே போகும் அப்படின்னு சொல்லி நீங்க இது பண்ணலாம். அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 1 பேதுரு 5:10 கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச கால பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராங்க. நம்ம இந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். இதுல வந்து நம்ம ஒரு காரியம் பார்த்தோம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் வந்து உங்க மனைவி நிமித்தமா நீங்க தயவு பெறுவதற்கு உங்களை வந்து அந்த சீர்படுத்துகிற காலம் பார்த்தோம். அதே மாதிரிதான் இந்த வசனமும் கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம நித்திய மகிமைக்கு அழைத்தவரா இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் தான். நீங்க வந்து திருமணத்திற்காக நீங்க அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, பாட அனுபவிக்கிற உங்களை அவர் சீர்படுத்துகிறாரா, ஸ்திரப்படுத்துகிறாரா, பலப்படுத்துகிறாரா. ஆனா பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஒண்ணு பாத்தீங்களா, சீர்படுத்துகிறார், உங்களை ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். இந்த 3 காரியங்கள் ஆண்டவர் வந்து இந்த திருமணம் தடையாவதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு தடை போயிட்டு இருக்க, ஆனா ஆண்டவர் உங்களை வந்து ஏன் பலப்படுத்துகிறார் அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு உங்களை வந்து நீங்க கர்ப்பத்தின் கணிக்காக உங்களை பலப்படுத்துகிறா இருக்கட்டும், உங்களை வந்து சீர்படுத்துகிறார் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சில நேரம் நீங்க வந்து ஒரு எப்படி சொல்லுவாங்க, வாலிப பிரியாத்துக்குற காரியங்களை மாத்திரமே யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனா திருமணம் வரும்போது அதுக்குரிய காரியங்களை யோசிக்கணும். அப்படிங்கும் போதுல அந்த காரியத்தை நீங்க இப்பவுமே அதை வந்து நீங்க பழக்கப்படணும். எப்படி அந்த கணவன் சம்பாதித்து கொண்டு வருகிற அந்த சம்பாத்தியத்தை எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது, எப்படி நம்முடைய மாமியாரா இருக்கட்டும், நம்ம வந்து அடுத்த புது உறவுக்குள்ள நம்ம போகும் பொழுது எப்படி நம்ம அவங்க கிட்ட நம்ம எப்படி பேசணும், எப்படி நம்ம செய்யணும் அப்படின்ட்டு ஆண்டவர் உங்களை சீர்படுத்துகிறார், உங்களே ஆண்டு ஸ்திரப்படுத்துகிறார். நம்ம எப்படிலாம் நடக்கணும், எப்படி நம்ம வந்து அந்த இடத்துல போய் நம்ம ஆண்டவர் சொல்லுகிற ஒன்னிமித்தமாய் அந்த குடும்பங்கள் கட்டப்படும் அப்படின்னா அதை கட்டப்படுவதற்காக உங்களை வந்து இப்பவுமே உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி உங்களை பலப்படுத்தி உங்களை கடைசியில அந்த திருமண தடைகள் எல்லாவற்றும் உடைத்து போட்டு ஆண்டவர் நீங்க எல்லாத்தையும் பக்குவப்பட்டுட்டீங்க. ஓகே, இந்த காலங்கள் வந்து இந்த காலத்துல திருமணம் பண்ணி வச்சா கரெக்டா இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கு, முடிவில் அது விழுங்க, அது பொய் சொல்லாது, தாமத காத்திரு, அது குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வந்து அந்த குறித்த காலம் வரும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை அந்த திருமண பந்தத்துல இணைச்சு
அந்த புது உறவுகளாய் உங்களை நிலைநிறுத்த வல்லவரா இருக்கிறார். அது இப்போ வந்து உங்களுக்கு அந்த சீர்படுத்துகிற காலம், ஸ்திரப்படுத்துகிற ஒரு காலம் தான். நீங்க வந்து அதை பத்தி யோசிக்காதீங்க. ஆண்டவர் சீர்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப ஏதோ ஒரு விஷயத்துல நான் குறைவு உள்ளவனா இருக்கிறேன், ஏதோ ஒரு விஷயத்துல நான் வந்து எனக்கு வந்து ஒரு அறிவு இல்லாம இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க ஆண்டவர் நான் ஏதோ ஒரு விஷயத்துல நான் ஒரு சின்ன சின்ன காரியங்கள், அது ரொம்ப பெருசாலாம் இருக்கும், சின்ன சின்ன விஷயங்கள் தான். அப்ப நீங்க ஆண்டவர் எனக்கு ஞானம் தாங்க, நான் இப்பவுமே அதுல வந்து நான் சீர்படுத்தணும், நான் ஸ்திரப்படணும், நான் பலப்படணும் ஆண்டவரே அப்படிங்க ஆண்டவர்கிட்ட நீங்க அந்த பலன் கேட்கும் பொழுது, நிச்சயமா அந்த காலம் வரும் பொழுது உங்களை ஆண்டவர் அந்த ஸ்தானத்துல, அந்த திருமணம்ங்கிற ஸ்தானத்துல ஆண்டவர் நிலைநிறுத்தி உங்களை வந்து மகிழ்ச்சியான கொடுக்க வல்லவராக இருக்கிறார். மத்தேயு 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த இடத்துல நீங்க பாக்குறதான ஒரு சகோதரியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம். ஸோ இந்த விஷயத்தை நீங்க வந்து உங்க மனசுல வந்து நல்ல ஆழத்துல பதிஞ்சுக்கோங்க. ஏன்னா திருமணங்கிறது வந்து அது ஒரு நியூ ஜேர்னி, அது ஒரு நியூ கிரியேஷன், நியூ லைஃப். இது நிமிஷம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இந்த இடத்துல திருமணம் அப்படிங்கும் போது இருவரும் வந்து ஒரே மாம்சமா இருப்பார்கள் அப்படின்னா, ஸோ ஒரு பார்க்கறதான ஒரு புருஷன், ஒரு மணமகனா இருக்கலாம். ஸோ நீங்க வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து அதுக்காக நான் உங்க தாயும் தகப்பனையும் வந்து இது பண்ணணும்னு சொல்ல வரல. ஆனா நீங்க வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டி வந்து இனிமே எப்படி மாறணும்னா, உங்களுடைய மனைவி, உங்களுடைய குடும்பங்கிறது மாறணும். ஸோ உங்க தாய் தகப்பனுங்கன்னு நீங்க கனப்படுத்தலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா உங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனைல எல்லாத்துலயும் அவர்களை உள்ள கொண்டு வந்து நிப்பாட்டாதீங்க. ஸோ இப்பவே நீங்க அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கோங்க. எப்படி சொல்ல, ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க, அது ரொம்ப எப்படின்னா ஒரு சில பேர் வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணுவாங்க, அவங்க வந்து பிசிக்கலா ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேஸ் மட்டும், அந்த மாதிரியான பிரச்சனைகள் மட்டும் நீங்க வந்து வெளியே சொல்லுங்க. ஆனா நீங்க ஆண்டவர் பிள்ளையா இருந்து ரசிக்கப்பட்ட ஒரு கணவன் மனைவியா இருந்து நீங்க வந்து இந்த மாதிரி இணைக்கப்பட்டிருக்கீங்க, உங்க 2 பேத்துக்கும். ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கிறது கண்டிப்பா இருக்கும். ஸோ ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து பல வருடங்கள் ஆகும். ஏன் பல வருடம் ஆனாலும் ஒரு சில நேரம் ஒரு கணவன் ரியாக்ட் பண்றதோ, ஒரு மனைவி ரியாக்ட் பண்றதோ புரியுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் ஸோ இதுக்கு இடையில உங்க 2 பேத்துக்குள்ளதான் அந்த பந்தங்களுக்கு இடையில மூன்றாவது 30 நாள் சீக்கிரமா யாராவது அப்படின்னா கணவன் மனைவி ஆண்டவர் தான். அந்த இடத்துல ஆண்டவரை எடுத்துட்டு உங்க பெற்றோரை வச்சுட்டு 30 நாள் சீக்கிரமா யாராவது நீங்க இழுக்கவே முடியாது. ஸோ அது ஆண்டவர் பிரியப்படுறதில்லை. ஏன்னா இந்த இடத்துல புருஷனுக்கும் ஆண்டவர் சொல்லிக்க, தகப்பனையும் தாயை விட்டு நீங்க மனைவியோட சேர்ந்திருக்கணும். இந்த இடத்துல மனைவிகள் கூட, ஆனா இந்த டைம் எல்லாம் வேற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இல்ல பொம்பளை பிள்ளைங்க தான் எல்லாருமே தகப்பனையும் தாயை விட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஆனா வேதம் வந்து புருஷன்மார்களுக்கு ஆண்டவர் வந்து இது ஸ்பிரிச்சுவலா சொல்றாரு, மனதளவுல உங்களை மைண்ட்ல வந்து. ஏன்னா புருஷர்கள் இப்ப ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க ஈஸியா ரெடி ஆயிடுவாங்க ஓகே திருமணத்துக்கு அப்புறம். ஏன்னா அவங்க சின்ன வயசுல வந்து அதை ஊட்டி வளர்க்கறதுனால அவங்களுக்கு வந்து அந்த மென்டலி அந்த ப்ரிப்பரேஷன் வந்து நல்லா இருக்கும். பட் இந்த இடத்துல ஒரு புருஷன்மார்க்கு, ஒரு மகனுக்கு வந்து உங்களுடைய குடும்பத்துல உங்க சகோதரரா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், அவங்க உங்களுக்கு நல்லதே சொன்னாலும் உங்க மனைவிட்ட கேட்டு விசாரிச்சு 2 பேரும் நீங்க இணைந்து எடுக்கிறதா முடிவு. இந்த இடத்துல எங்க அக்கா சொல்றாங்க, இவளை என் மனைவியை வந்து என் அக்கா இங்க தப்பா சொல்றாங்க. இன்னைக்கு அநேகருடைய சகோதரிகளோட குடும்பத்தை கெடுத்து விடுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. கூட பிறந்த சகோதரியே கெடுத்து விடுறாங்க. அதாவது கூட பிறந்த சகோதரியே தங்களுடைய சகோதரியோ சகோதரனோ திருமண வாழ்க்கையில அவங்க நல்லாவே இருந்தா கூட, ஏன் அவன் வீட்டுக்காரர் அப்படியே இருக்காரு, ஏன் அவன் வீட்டுக்காரர் இப்படியே இருக்காரு, ஏன் அவன் மனைவி அப்படியே இருக்காரு, அவன் மனைவியா அப்படியே இருக்கா அப்படின்ட்டு கூட பிறந்தவங்க தாய் தகப்பனையும் தாண்டி கெடுத்து விடுறாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா இதை பாக்குறதான ஒரு பாய், நீங்க வந்து ஒரு மணமகனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஒரு புருஷனா இருந்தீங்கன்னா இப்பயும் உங்க இருதயத்துல நினைச்சுக்கோங்க. சோ இந்த பக்கம் லேடிஸ்க்கும் நான் சொல்லிக்கிறேன், உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனை, முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வேர்ப் உங்களை வந்து பிசிக்கலா ஒருத்தவங்க உங்களால தாங்க முடியாத அளவுக்கு அபியூஸ் பண்ண. ஏன்னா பிசிக்கல் அபியூஸ் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இன்னொருத்தவங்க இல்லீகல் அஃபேர்ல இருந்தாங்கன்னா நம்ம அதை ஏத்துக்க முடியாது. சோ இந்த 2 காரியத்தை தாண்டி உங்க 2 பேத்துக்கும் ஒரு சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோ, ஒரு சில வாக்குவாதங்களோ, இந்த மாதிரியான பேச்சுல முரண்பாடுகளோ, இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் வந்துச்சுன்னா நீங்க அதை வந்து வெளியே சொல்லணும்னு அவசியம் இல்லை. அது நீங்க 2 பேருமே ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து, ஏன்னா திருமண காரியங்கிறது லைஃப் லாங்கா ஓடக்கூடியது. சோ நீங்க 2 பேருமே உட்கார்ந்து இணைந்து அந்த காரியத்தை வெளியே சொல்லாம சோ நீங்க நிச்சயமா அந்த காரியத்தை நீங்க ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இது நீங்க உள்ள என்ட்ராறதுக்கு முன்னாடி உங்க இறுதியத்தை இந்த தீர்மானத்தை நீங்க எடுத்துக்கோங்க.
நிச்சயமா இந்த தீர்மானத்தை எடுத்துக்கோங்க. அந்த 2 காரியம், ஒருத்தவங்க அஃபேர்ல இருந்தாங்கன்னா நீங்க கண்டிப்பா வெளியே சொல்லலாம். இன்னொன்னு ஒருத்தவங்களுக்கு பிசிக்கலா அபியூஸ் பண்ணாங்கன்னா வெளியே சொல்லலாம். அதை தாண்டி மீதி எந்த ஒரு இதோ ஒரு புருஷனா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், உங்க 2 பேத்துக்குள்ளத ஒரு லாபமோ நஷ்டமோ நீங்க சண்டை போட்டாலும் வெளியே சொல்ல வேண்டாம். அவர் உங்களை கொஞ்ச நாள் அடிச்சா எது பண்ணாலும் நீங்க வெளியே சொல்ல வேண்டாம். சோ நீங்க அவங்க உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்தாலும் சொல்ல வேண்டாம், அவருக்கு உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கலாட்டினாலும் நீங்க சொல்ல வேண்டாம். இதை நீங்க எதையுமே உங்க 2 இடத்துக்குள்ள நீங்க அதை நீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கறத நான் சொல்றேன். சோ வீட்டுல இருக்கதான கூட பிறந்த உங்க தாயா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், உங்க சகோதரா சகோதரியாக்கும் ஒப்பீனியனை கேட்காதீங்க. இன்னொன்னு, உங்க குடும்பத்தின் முன்பாக உங்க கணவனை விட்டு கொடுக்காதீங்க. அதே மாதிரி உங்க குடும்பத்தின் முன்பாக உங்க மனைவியும் விட்டு கொடுக்காதீங்க. சோ ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நீங்க அவங்களுக்கு தான் கொடுக்கணும். அததான் தேவனும் விரும்புறாரு. பைபிள் சட்டத்தின்படி அதுதான் உண்மை. சோ நீங்க ஏன்னா இதை நீங்க சட்டத்தை மீறினீங்கன்னா நீங்க ஆண்டவருக்கே எதிர்த்து நிக்கிற மாதிரியான ஆயிரும். சோ இதை இப்பயே நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே பிசாசிட்டு நீங்க சொல்லலாம், இந்த வசனங்களை நிச்சயமாகவே முடிவு உண்டு. திருமண காரியத்திற்கு, இந்த திருமண தடைக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாக என்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவர் நிச்சயமா அது ஒரு நாளும் என்னுடைய நம்பிக்கை அவர் வீண் போகவே விட மாட்டார். நீங்க தைரியமா சொல்லும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நிச்சயமா சொல்கிறாரு, உன் நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அடுத்த ஒரு வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. சோ இந்த இடத்துல வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு, சோ ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்காரு. நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கதான ஒரு மணமகனோ மணமகளோ நம்மளுடைய கண்ணெல்லாம் நம்மள எதிர்பார்க்கவே முடியாது. நம்ம கண்ணுக்கு அது பார்த்திருக்க முடியாது, காது கேட்க, ஏன் இப்படி ஒரு மனுஷங்க இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க நம்ம இருதயத்துல கூட தோன்ற முடியாத அளவுக்கு ஆண்டவர் அன்புக்குரியவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகள் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பிளசண்டான ஒரு லைஃப், அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியான லைஃப். ஏன் இப்படிலாம் ஒரு லைஃப் என் திருமணத்துக்கு அப்புறம் மாறுமான உங்க இருதயத்தை நீங்க யோசிக்க முடியாத அளவுக்கு ஒரு ஐடியாவோ ஒரு நல்ல ஒரு மணமகனோ ஒரு மணமகளோ ஆண்டவர் உங்களுக்கு இது பண்ணி வச்சிருக்காரு. ஏன் இத்தனை நாள் வரைக்கும் உங்க கண் அந்த மாதிரியான ஒரு மிராக்கிளை பார்த்ததும் இல்லை, ஏன் உங்க காது கூட அப்படிப்பட்ட மிராக்கிள் கேட்டதும் இல்லை, என் இருதயத்துல கூட அப்படிப்பட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு தோன்றவே தோணல. ஏன்னா அப்படிப்பட்டதான ஒரு அற்புதமான விஷயத்தை ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்காரு. எங்களோட வாழ்க்கையிலும் நான் என்னோட வாழ்க்கையிலும் அதே மாதிரிதான். என் மனைவி இப்படிதான் இருப்பாங்க, ஊழியம் செய்வாங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நானும் ஒரு நாள் நினைச்சும் பார்க்கல, அந்த மாதிரி இல்லை. என் இருதயத்துல இந்த மாதிரி ஒண்ணு தோன்றவும் இல்லை. இப்ப அவங்களோட வாழ்க்கையில அந்த மாதிரிதான் இருக்கு. என் கணவன் இப்படிதான் இருப்பாங்க, ஆனா ஒன்னே ஒண்ணு இருக்கு, ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மயனாக மட்டும் இருக்கலாம் அப்படின்னு மாதிரி யோசிப்பாங்க. மற்றபடி அவங்களும் அந்த மாதிரி அவங்க ரொம்ப எக்ஸைட்மெண்டா நான் நிறைய நினைச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவரே அந்த காரியத்தை செய்வாரு. அந்த ஆண்டவர் சித்தம் இருக்கும் போச்சுன்னா ஆண்டவரே அந்த காரியத்துல அவரே இறங்கி அந்த காரியத்தை செய்வார். நம்ம திருமணத்தில் நடக்கிறதான விஷயங்கள் மனுஷனுடைய இருதயத்துல கூட அப்படிப்பட்டதான விஷயங்கள் தோன்றவே தான். அப்படிப்பட்டதான ஒரு ஐடியாஸ், ஒரு மணியை நீங்க ஹேண்டில் பண்றதா இருக்கலாம், ஒரு பொண்ணு பாக்குற இடத்துல இருக்கலாம், மாப்பிள்ளை பாக்குற இடத்துல ஏன் வார்த்தைகள் நீங்க பேசுறதா இருக்கலாம், அதை ஹேண்டில் பண்றதான விஷயங்கள் ஸ்மூத்தா போறது, ஏன் யாருடைய இருதயத்துல கூட அப்படிப்பட்டதான விஷயங்கள் தோன்றாது. அந்த நேரம் ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பாரு. இதுதான் ஒரு பெரிதான ஆசீர்வாதம். யாருக்கு அப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னா, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்கள் ஆயத்தம் பண்ணி வைத்தாங்க. இது ஆல்ரெடி ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்காரு. நம்மளுடைய வேலை என்னன்னா, நம்ம ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன்ப்பா, நீங்க ஒரு ஆள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்ட்டா நம்ம அந்த அன்பை நம்ம இது பண்ணும்போது, அதுவும் நம்ம மனதளவுல அதுக்காக இந்த ஒரு திருமண காரியத்துக்காக நான் ஃபேக்கா ஆண்டவர்ட்ட அன்பு செலுத்துறேன். ஏன்னா ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்தாரு. அதனாலதான் அந்த சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 1ல இருந்து அந்த 4ஆம் வசனம் வரைக்கும் அந்த வசனத்துல, ஏன்னா ஆண்டவர் நம்ம இருதயத்தை உள்ள தெரியங்களை எல்லாத்தையும் நம்ம எந்திக்கிறது உட்கார்றது நடக்கிறது எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. சோ நம்ம ஆண்டர்ட்ட நம்ம ஃபேக்காலாம் அவர்கிட்ட அன்பு கூற முடியவே முடியாது. சோ ஆண்டர் நம்மகிட்ட உண்மையா நம்ம ஆண்டர்ட்ட நம்ம அன்பு கூறும்போது அவரும் தமிழிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை மனுஷன் எந்த மனுஷனாலும் யோசிக்க, இப்படிப்பட்ட பொண்ணு இவனுக்கெல்லாம் இப்படிப்பட்ட பொண்ணு கிடைச்சிருக்கப்பா, இதெல்லாம் நல்லா யோசித்தே பார்க்கல. அப்படிப்பட்டதான பேச்சு அந்த அளவுக்கு வெளியிருக்கதான் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க ஒரு சில மனிதர்களே சொல்லுவாங்க, இவனுக்குலாம் இப்படிப்பட்ட பொண்ணா, இவளுக்கு இப்படிப்பட்ட பையனா. எங்க ஊர்ல எனக்கு சொன்னாங்க,
இவனுங்க இப்படிப்பட்ட பொண்ணான்னு சொல்ல கேட்டிருக்கேன் நானே. என் காது பாரு, உனக்கு எல்லாம் எப்படி இந்த பொண்ணு கிடைச்சி? அப்ப அந்த மாதிரி அதாவது மனிதோட இதயத்துல தோன்றா அளவுக்கு ஆண்டவர் வந்து அற்புதத்தை செய்வார். சோ அதுதான் ஆண்டவர் தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் செய்ய வல்லவரா இருக்கார். வசனம் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனம். இந்த வசனங்களை வந்து நம்ம வந்து எல்லா இதையும் நம்ம சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அந்த வசனம் வாசிக்கிறேன். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இந்த இடத்த வந்து நம்ம பிசாசுட்டு தான், இந்த பிசாசு தான் நம்மளோட திருமணத்திற்கு தடைகள் வந்து சத்துருவா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, மந்திரமா இருக்கலாம். நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஹிந்துல இருந்து ரசிக்கப்பட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இப்ப வந்து ரசிக்கப்பட்டு போயிட்டா, கிறிஸ்தவத்துக்கு போயிட்டா பிள்ளைக்கு வந்து எந்த ஒரு நல்ல காரியம் நடக்கூடாதுன்னு மந்திரங்கள், தகடுகள் அந்த மாதிரி நிறைய வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அதான் ஆண்டு சொல்றாரு, நமக்கு எதிரடியாகும் கட்டளைகளா நமக்கு விரதமாகவும் இருந்த கையெழுத்து, அந்த கையெழுத்து கூட அது நடுவுல இராதபடிக்கு அதை எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து, அதை வந்து சிலுவையின் மேல் ஆணி அடிச்சு துரைத்தனங்களையும் அதிகாரம் உறிந்து கொண்டு வெளிங்கரங்கமாக கோலமாக்கி ஆண்டவர் உங்களுக்காகவும் உங்களுடைய திருமண தடைகளுக்காகவும் ஆண்டவர் சிலுவையின் மேல் அதை வெற்றி சிறந்தார். ஆமென். விசுவாசத்தோட ஆண்டவர் நீங்க எனக்காக, என்னோட திருமண தடைகளுக்காக, எனக்கு வர ஆசீர்வாதங்களுக்காக, எனக்கு விரதமாய் கையெழுத்திட்டதான அந்த எல்லாவது மந்திர தந்திரங்களுக்காக நீங்க எனக்காக சிலுவையில ஆணி அடைத்து அது வெளியரங்கமா கோலமாக்கி எல்லாவது துரத்தனங்களையும் அதிகாரங்கள் உறிந்து கொண்டுட்டீங்க ஆண்டவரே. இனி நான் என்னோட வாழ்க்கையில திருமண தடைகளே கிடையாது, இனி என் வாழ்க்கையில திருமண தடையே இருக்காது. நான் இந்த 2026ஆம் வருடத்துல நான் நிச்சயமாகவே என்னோட வாழ்க்கையில ஒரு ஏற்ற மணமகனையோ ஏற்ற மணமகளையோ நீங்க தருவீங்க ஆண்டவரே நீங்க சொல்லி, நீங்க நிச்சயமாக நீ சாத்தான்ட்ட பிசாசுட்ட நீங்க வந்து அறிக்கை பண்ணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையிலையும் திருமண தடைகளை உடைத்து அதிக நாள் காத்திருப்பது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுது அது ஜீவ விருட்சமா இருக்கும். அந்த ஜீவ விருட்சமாகிய நல்ல ஒரு ஆதாமையும் நல்ல ஒரு ஏவாளையும் ஆண்டவங்களோட வாழ்க்கையில கட்டிட வல்லவரா இருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில அநேக விதமான திருமண தடைகள் அப்பா நான் எங்கெல்லாமே பொண்ணு பார்த்துட்டேன், என்னோட ஆண்டு சொல்லிக்காரு உன் சுய புத்தியின்மை நீ சாயாதன்னு ஆண்டு சொல்லியிருக்கிறாரு. உன் சுயமா நீ முடிவெடுக்காத, உன்னுடைய பெற்றோர்கள் சுயமா முடிவெடுக்க கூடாத ஆண்டு சொல்றாரு. நான் கண்களை மூடி ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில திருமண தடைகள் காணப்படுகிற ஆண்டவரே, நான் அநேக பொண்ணு பார்க்க, அநேக மாப்பிள்ளை பார்க்க, ஆனா என் வாழ்க்கையில அந்த திருமண காரியம் மட்டுமே நடக்கவே மாட்டேங்கப்பா. என்னோட வாழ்க்கையில திருமண தடையை அமையப்பா எடுத்து போடுங்க ஆண்டவரே. ஆமீனப்பா. அதிக நாள் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்படும் என்று சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு விரும்புறீங்க ஆண்டவரே. ஆமீனப்பா. என்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். நீங்க அனைவர் இப்ப நீங்க வீடியோ பார்த்துருக்கீங்க, உங்க சகோதரோட வாழ்க்கையில, உங்க சகோதரோட வாழ்க்கையில, உங்களோட பிள்ளைகளோட வாழ்க்கையில திருமண தடையா இருக்குன்னா நீங்க பிரேயர் பண்ணீங்க ஆண்டவரே. என்னுடைய ரெண்டு குடும்பத்தாரோட வாழ்க்கையில அந்த திருமண தடைகள் காணப்படுகிறது ஆண்டவரே. இந்த நாட்களில அவனப்பா திருமண தடைகள் உடையணும் ஆண்டவரே. அவனுக்கு இந்த வல்லமையான அந்த விசுவாச வசனங்கள் நாங்க சொல்றோம் ஆண்டவரே. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்பவான்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. நாங்க உண்மையாகவே இந்த ஆவியின் பட்டயமாகிய இந்த விசுவாசமான வசனத்தை வைத்து நாங்க பிசாசு நடத்த நாங்க ஜெயிக்கிறவர்களை எங்க மாற்றிங்கன்னு கேட்போமா? இயேசுவின் நாமத்தினால எரிபாக அரிஷைக்கு தூணா அதிகரவோ ரகதனலரவ ரியாந்தலரவோ தூணா அதிகரவா ரகதனலரவ ரிக்கலா அதிகரவோ இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இப்ப திருமண தடையோடு ஆண்டவரே பல வருடங்களாய் பல மாதங்களாய் என்னுடைய பிள்ளைகளுக்கு திருமண தடை காணப்படுகிறது ஆண்டவரே. அங்கலாய்த்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குங்க ஆண்டவரே. கேளுங்க ஆண்டவரை கேளுங்க ஆண்டவரே. அவர் இந்த நாட்கள்ல உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல எவ்வளவு பெரிய மந்திர தந்திரமா இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாத தடையா இருந்தாலும் ஆண்டவர் அந்த நாட்கள் அதை உடைக்க வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் இந்த நாட்கள் உடைக்க தடைகள் எல்லாம் உடைக்கிறார். தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார்.
அவர் வாசலால் உற்பத்தி தடைகள் எல்லாவற்றும் நீக்கி போடுகிறார். நீங்க ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையில திருமண காரியங்கள்ல நாங்க முன்னெடுக்கிற அந்த வழிகள்ல இவங்களோட வழிகள் எல்லாத்தையும் செவ்வே பண்ணுங்க ஆண்டவரை கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவன் சமீபமாய் இருக்கிறார். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே நீங்க நாம எல்லாரும் விசுவாசத்தோட ஆண்டவரே சப்பா, ஆண்டவரே கர்த்தாவே இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கதான ஆண்டவரே சப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கதான பிள்ளைகள் ஆண்டவரே விசுவாசத்தோட இந்த வேலையில ஆண்டவரே அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே இனி குடி வரும் நாட்கள் ஆண்டவரே சப்பா மீதி இருக்கதான் 5 மாதத்துல ஆண்டவரே காரியத்தை நீர் கை கூடி வர பண்ண முடியாது நாங்க செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை ஆண்டவரே குடும்ப நபர்களால இந்த காரியங்கள் வந்து ஆண்டவரே சப்பா தடைப்பட்டிருந்தாலும், பிசாசால தடைப்பட்டதால ஆண்டவரே சப்பா ஆமாண்டவரே யார் நிமித்தமா தடைப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே இந்த வேலையில தடைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே முன் சென்று ஆண்டவரே இந்த வருடம் 2026 முடிகிறதுக்குள்ளாக ஒரு அற்புதமான நற்செய்திகளை நாங்கள் கேட்கும்படியாக சாட்சியாய் சொல்லும்படியாக இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ண மாட்டேன். இந்த காரியத்தை நீ முட்டைக்கு தீர மட்டும் இலைப்பார மாட்டேன் சொன்ன மாட்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தை கைகளை கொடுக்க முடியும் ஆண்டவரே சப்பா. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே, அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, அதிசயம் செய்யுங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாத்தையும் உங்க கரத்துல தாழ்த்தி தருகிறோம். இப்ப இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன பரிசுத்தம் நல்ல தகப்பனே. ஆமென் ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சோ நீங்க இந்த வசனங்கள்லாம் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு இந்த வசனங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக நாங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறோம். நாங்கள் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். உங்கள் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ப்ரேயர் பண்ணுறோம். எங்களுடைய வீடியோஸ் வந்து இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய வீடியோஸ் இருக்குது. நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அதை பாருங்க. நான் வந்து ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாக நாங்கள் கேட்குறோம். நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்க்குறீங்க. அப்போ தான் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நாங்கள் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் அதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 80% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்கீங்க. நீங்க உங்களோட வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்க மூலமா உங்கள்கிட்ட பேசுறாரு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அதை பாருங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் இன்னும் உங்களோட வாழ்க்கையில நீங்க எப்படிலாம் வளரணும், ஆவிக்கிற வாழ்க்கையில நீங்க வளருவதற்கு ஆண்டவர் எங்களையும் ஒரு கருவியாய் ஆண்டவர் பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையை கட்டுவதற்கு வல்லவராக இருக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை பிரயோஜனமா இருக்கும். உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துடும். நாங்க போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு ரொம்ப உங்களோட வாழ்க்கையில ஆவிக்கிற வாழ்க்கையில வளருவதற்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். தொடர்ந்து எங்களோட ஜெயமா விக்டர் யூடியூப் சேனலை நீங்க பாருங்க. அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மெயினா ஷேர் பண்ணுங்க. அநேக பேர் இந்த திருமண தடையோடு காணப்படுவாங்க. உங்களுக்கு நண்பர்களா இருக்கட்டும், சகோதரிகளா இருக்கட்டும், சகோதரரா இருக்கட்டும், உங்க சொந்தக்காரங்க யாரெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நிச்சயமாகவே இந்த விசுவாச வசனங்கள் அவருடைய வாழ்க்கையிலையும் திருமண தடைகள் காரணமா இருந்துச்சுன்னா இந்த விசுவாச வார்த்தைகள் உயிருள்ள வார்த்தைகள், ஜீவனுள்ள வார்த்தைகள் நிச்சயமாகவே அவருடைய வாழ்க்கையில கிரியை செய்ய நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களுக்கு இருக்கிறதான திருமண தடைகள் எல்லாமுச்சும் ஆண்டவர் உடைத்து போட்டு உங்கள்கிட்ட வழிகளை ஆண்டவர் செவ்வே பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.